பொதுவா பார்த்தீங்கன்னாக்கா, கடவுள் யார் அப்படின்னு பார்த்தாக்கா, நம்ம எல்லா கடவுளுக்கும் என்ன முகம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க கடவுள்ல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். மத்தபடி நம்ம வணங்குறவங்க, மத்தவங்க வணங்குற எல்லா தெய்வத்துக்கும் பார்த்தீங்கன்னா, மிருகங்களோட உருவம் தான் இருக்கும். இது ஏன் எதுக்குன்னு யாரும் யோசிச்சதில்ல. நம்ம இதிகாசங்கள்ல இருக்கு, புராணங்கள்ல இருக்கு. அதனால நம்ம பயன்படுத்துறோம் அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா, ஆதிமாந்தர் அவனுக்கு வந்து அவன் கடவுள யார வணங்குறான் அப்படின்னு பார்த்தாக்கா, தன் கூட வாழ்ந்த தன் கூட வாழ்ந்த வன விலங்குகள தான் அவன் கடவுளா வணங்குறான். இப்ப அதுல முதல் கடவுளா அவனுக்கு மாந்தர் கூட முதல்ல ரொம்ப அந்யோன்யமா பழகுனது யாருன்னு பார்த்தாக்கா, இது காளை தான், கன்று தான். அதுதான் வந்து இன்னைக்கு கன்ற தான் வந்து நம்ம நந்தி வழிபாட நம்ம செஞ்சுட்டோம். சிவனோட நந்தி வழிபாட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, நந்தி தான் வந்து கடவுளோட சொரூபமா நமக்கு இன்னைக்கு கன்ற வந்து நந்திய நம்ம வழிபட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்து தான் இன்னைக்கு காளை மாட்ட தான் நந்தின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்கா, கன்ற தான் நந்திய. இப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம முருகர் இருக்காரு. இப்போ முருகன வந்து நீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா, நான் சொல்றத கனெக்ட் பண்ணீங்கன்னா, எல்லாமே விலங்குகள் முகம் தான் வந்து நமக்கு நமக்கு ஒரு உருவம் தேவைப்பட்டது. அந்த உருவத்துக்காக தான் இது பண்ணாங்க. இப்போ காட்டுக்கே பெரிய ராஜாவா இருக்கிறது யாருன்னா, அவ்வளோ பெரிய அகண்ட உருவம்னு யானை தான். இன்னைக்கு கணபதி எந்த முகத்துல இருக்கு? யானை முகத்துல. கணபதிய யார் எப்படி வழிபடுறாங்க? நம்ம கணபதிய முதல்ல வந்து முதல் கடவுள் யாருன்னா, யானையத்தான் க கணபதிய நம்ம வழிபடுறோம். இப்ப முருகர நம்ம மயிலா வழிபாடு பண்றோம். அதே போல வந்து பைரவர் யார பண்றோம்? நாய வந்து நம்ம பைரவரா வழிபாடு பண்றோம். குரங்கை வந்து ஆஞ்சநேயர நம்ம வழிபடுறோம்.